ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய ஆரோக்கியத்தை காக்க ஒரு சிறந்த இயற்கை மருத்துவமாக இருக்குது. இதை நம்ம பயன்படுத்துகிறதால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சீரகத்தை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு முறை தான் சீரக தண்ணீர். இந்த சீரகம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜீரணத்தை மேம்படுத்துவதற்கு ரொம்ப உதவியா இருக்கு. நம்மளுடைய உடலை டீடாக்ஸ் செய்யறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்று அசௌகரியம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வேகமாக்குறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அதனால உடல் எடை குறைக்க விரும்புவோருக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அதே போல ரத்த சர்க்கரை அளவையும் குறைக்கிறதுக்கு இது உதவி பண்றதால சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது. மூச்சு திணறல் பிரச்சனையை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. நம்ம உடலில் இருக்கிற நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கு இந்த சீரக தண்ணீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கு. இந்த சீரக தண்ணீரை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஒரு கண்ணாடி ஜார்ல போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைட்டு முழுவதும் அதை அப்படியே மூடி வச்சிருங்க. காலையில வெறும் வயிற்றுல இந்த தண்ணியை குடிச்சிருக்கலாம். நீங்க வேணும்னா இதை கொதிக்க வச்சு கூட சூடா பருகலாம். இதுல கொஞ்சம் உப்பு, எலுமிச்சை சாறு சேர்த்து கூட நீங்க குடிக்கலாம். இதை அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில கொதிக்க வச்சும் நீங்க நல்லா வெது வெதுப்பா சீரக டீ மாதிரியும் இதை குடிக்கலாம். அதே போல இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா உங்களுடைய மருத்துவரை நீங்க ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது நல்லது. அதே போல வயிற்று புண்ணு இருக்கிறவங்க வயிற்றுல புண்ணு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த சீரக தண்ணீரை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த சீரகத்துல இருக்கிற பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. நான் சொன்ன மாதிரி இது நம்மளுடைய மெட்டபாலிசத்து வேகத்தை அதிகரிக்கிறதால நம்ம உடல் எடை குறையிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பசி இல்லாம இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பசிக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த சீரக தண்ணீரை குடிச்சிட்டு வரும்போது நல்லா பசி தன்மையை தூண்டிவிடும். அதே போல நம்ம சிறுநீர் பாதையில பார்த்தீங்கன்னா ஏதாவது தொற்றுக்கள் இருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கும் குணமாக்குறதுக்கும் இந்த சீரக தண்ணீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயன்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்க நச்சுக்களை நீக்குவதற்கும், முகப்பரு, சரும பிரச்சனைகளை எல்லாம் குறைக்கிறதுக்கும் இந்த சீரக தண்ணீர் ரொம்ப பயன்படுது. சீரக தண்ணீரை ஒரு நாளைக்கு நீங்க 1 டம்ளர் அப்படி குடிச்சிட்டு வரலாம். இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 2 டம்ளர் வரைக்கும் கூட குடிக்கலாம். கேப் விட்டு விட்டு குடிச்சுக்குங்க. இதை அதிகமாக குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வயிற்று வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். சீரகத்தை நம்ம பொதுவாக நம்ம சமையலில் எல்லா தாளிப்புலையும் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இந்த சீரகத்தை பயன்படுத்தி நம்ம சீரக சாதம் பண்ணலாம். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீரகத்தை பயன்படுத்தி சட்னி மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.